This conference will now be recorded. Yesterday நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் சர்வீசஸ் தான். என்னென்னா CloudWatch, SNS. CloudWatch and SNS. Okay, what is meant by CloudWatch? Anyone? CloudWatch is used for UPS utilization and then getting alarms. If suppose CPU utilization 70% ரீச் ஆகும்போது நமக்கு அலாரம் வேணாலும் அலாரம் செட் பண்ணி மெயில் அலர்ட் பண்ணிக்கலாம், இல்லை 80%ஆங்கிறத செட் பண்ணிக்கலாம் க்ளவுட் வாட்சில். அதே மாதிரி தான் ரேம் யூட்டிலைசேஷன் எல்லாமே லைக் கிராஃபிக்கல் யூசர் டைப்பில் நமக்கு கிடைக்கும் ரிப்போர்ட்டாக. ஓகே ஃபைன். இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சனா இருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஃப்ரெஷர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடபிள்யூஎஸ்னால என்ன நாலேஜ்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ சிபி யூட்டிலைசேஷன் சொல்றீங்க டைரக்டா நீங்க நேத்தி நான் எடுத்த கான்செப்ட் படி. இப்போ சிபி யூட்டிலைசேஷன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்னா, ஓ ஓகே ஃபைன், நம்ம வந்து ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுக்காக தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் யூஸ் பண்றோன்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, இட்ஸ் ஏ கம்ப்ளீட் மானிட்டரிங் டூல். ஓகே, கம்ப்ளீட் மானிட்டரிங் டூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் கான்செப்டே என்னன்னா கம்ப்ளீட் மானிட்டரிங் டூல் தான். நேற்று நான் பார்த்தது தான். ஒன்ஸ் ஒரு 5 minutes டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, கம்ப்ளீட் மானிட்டரிங் சர்வீசஸ் டூல்ஸ்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம அப்ளிகேஷன் சொல்றோமோ எல்லா இன்ஃப்ராலையும் வச்சிருப்பாங்க, மானிட்டரிங் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம பேசிக்கா ஒரு ஆஃபீஸ்ல கேமரா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க்கிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்தீங்கன்னா மானிட்டரிங் டூல் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னென்ன டெய்லி பேசிஸ் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குன்றத மானிட்டரிங் பண்ணுவாங்க. அந்த கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லணும்னா ரீஜன் பேஸ்ட் சர்வீஸ் சொல்லுவோம். செகண்ட் திங், நம்ம இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இப்ப அந்த ரீஜன் உள்ள இதுக்கு சர்வீசஸ்க்கு மட்டும் தான் இது பண்ண முடியுமா? ரீஜன் பேஸ்ட்ங்கறனால அதர் ரீஜன் பண்ண முடியாது. கரெக்ட்டா? நீங்க கொடுக்கறப்ப இது ரீஜன் சூஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டா தான் சொல்றேன். எப்பவுமே ரீஜன் பேஸ்னாவே அந்த ரீஜனுக்கு மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஆமா. கரெக்ட். இப்போ எப்படி நீங்க விபிசி கிரியேட் பண்ணா அந்த விபிசில மட்டும் கிரியேட் பண்ண, ஐ மீன் அந்த ஈசி டூல மட்டும் உங்களால சர்வர் கிரியேட் பண்ண முடியுதோ சேம் திங் அதே தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச்ல மெயினா என்ன பார்ப்போம்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரிக்ஸ் அண்ட் அலாரம். ஓகே, metric means to get the graphical output by monitoring. ஓகே, graphical output வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கெட் பண்ண முடியும். அதாவது மெட்ரிக்ஸ்ன்றதுல அதுல எந்த இது வேணாலும் இருக்கலாம், சார்ட்ல வேணாலும் இருக்கலாம், பார் சார்ட்டா இருக்கலாம், பை சார்ட்டா இருக்கலாம், லைன் சார்ட்டா இருக்கலாம், கிராஃபிக்கல்ல இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கலாம், லைன்ஸ்ல இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். அலாரம்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் இண்டிகேட் மானிட்டரிங் ஆகுது உங்க சர்வீசஸ் ஏதாவது அப்படின்னா அந்த சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிகரேஷன் மேல ரீச் ஆயிருக்கு, இல்லைன்னா நமக்கு அவுட் ஆஃப் கான்ஃபிகரேஷனா போயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த அலாரம் செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகே ஃபைன். இன்னைக்கு கிளவுட் ட்ரைல், யாருக்காவது ஏதாவது கிளவுட் ட்ரைல்னா ஏதாவது ஐடியா இருக்கா? கிளவுட் ட்ரைல் No ஐடியா? no idea. ஓகே, லாக்ஸ்னா யாருக்கா என்ன ஐடியா இருக்கா? லாக்ஸ்னா ஹிஸ்டரி, இது என்ன ஹிஸ்டரியோ அதான், அதுக்கு பேர் தான் லாக்ஸ். கரெக்ட். ஆக்டிவிட்டீஸ்னா வெரி குட் பிரதர். ஹிஸ்டரி அண்ட் எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸ். கரெக்ட். லாக்ஸ்னா என்னன்னா சேம் திங் நீங்க சொன்னதுதான். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அதாவது ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் மட்டும் என்ன பண்ணுது, மானிட்டரிங் பண்ணுது. அதாவது இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் மட்டும், அதாவது அந்த ரிசோர்சஸ் மட்டும் என்ன பண்ணுது, மானிட்டரிங் பண்ணுது. ஆனா லாக்ஸ் என்ன பண்ணும்னா யூசர் ஆக்டிவிட்டியா மானிட்டரிங் பண்ணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹிஸ்டரி, ஆக்டிவிட்டி,
யூசர் ஆக்டிவிட்டினா எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேல கிளவுட் வாட்ச் எப்படி ஒரு மானிட்டரிங் சர்வீசஸ் அப்படின்னா ஒரு சர்வீசஸ் ஐஏஎம் எடுத்துக்கோங்க, EC2 எடுத்துக்கோங்க, S3 எடுத்துக்கோங்க, VPC எடுத்துக்கோங்க, லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், அப்படி லைன் வைஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் பார்த்த பிறகு எல்லா சர்வீஸையும் மானிட்டரிங் பண்ணுதோ, லாக்ஸ் வந்து என்னன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டியை மானிட்டரிங் பண்ணும். அந்த சர்வீசஸ்ல யார் யாரு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்க. இப்போ EC2 எடுத்துக்கிட்டீங்கன்னா சுரேஷ் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காருன்னா வினோத் வந்து வால்யூம் அட்டாச் பண்றாரு. இப்போ பாலாஜி சம்திங் என்ன பண்றாரு, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாரு. ஈஸ்வர் வந்து எலாஸ்டிக் ஐபிஎஸ் சர்வருக்கு போறாரு. ஒருத்தவங்களும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. எப்படி பிரதர் ஒரே அக்கௌண்ட்ல பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரூட் அக்கௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா STA எடுக்கும், IAM அக்கௌண்ட்டும் எடுக்கும். இப்போ சுரேஷ்னா ரூட் அக்கௌண்ட்னா இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா IAM அக்கௌண்ட், அந்த ரூட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஐஏஎம் அக்கௌண்ட். அப்ப ஐஏஎம் அக்கௌண்ட்னா அவங்க எல்லாமே ஆக்டிவிட்டி வச்சிருக்கலாம். இந்த ஐஏஎம் அக்கௌண்ட்டுக்கு அட்மின் ஆக்சஸ் ஆகவும் இருக்கலாம், ஸ்பெசிபிக் சர்வீஸ் ஆக்சஸ் ஆகவும் இருக்கலாம். அட்மின் ஆக்சஸ்னா ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்பெசிபிக் ஆக்சஸ்னா பர்டிகுலர் சர்வீசஸ்க்கு மட்டும் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஸ்பெசிபிக் சர்வீசஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா எதுல பாத்துக்கலாம், லாக்ஸ்ல பாத்துக்கலாம். தட்ஸ் கால் கிளவுட் ட்ரெயின். இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, எப்படின்னா நீங்க மேல வந்து கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் சர்வீசஸ் நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, அதே மாதிரி தான் கிளவுட் ட்ரெயிலும். அவங்க இருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க, யூசர் ஆக்டிவிட்டி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா மானிட்டரிங் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க டே பை டே, அதாவது 90 டேஸ் வரைக்கும் ஹிஸ்டரியை நீங்க பாத்துக்கலாம். 90 டேஸ் வரைக்கும் ஹிஸ்டரியை நீங்க பாத்துக்கலாம். எப்படி பிரதர் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சிம்பிள் தான், இந்த சர்வீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். வினோத் அக்கௌண்ட் தான். இன்னைக்கு ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது, ஒன்லி நான் ஷோ பண்ணி தான் காமிக்க போறேன். ஏன்னா லாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும் நம்ம AWS சைட்ல இருந்து. நான் எப்படின்றத மென்ஷன் பண்றேன். ஓகே, கிளவுட் ட்ரைவ். ஸோ நேற்று எப்படி நம்ம கிளவுட் வாட்ச் ட்ரைல் வரப்போ வந்துச்சோ அதுமாதிரி கிளவுட் ட்ரைல் ட்ராக் யூசர் ஆக்டிவிட்டி அண்ட் API யூசேஜ், இதை கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒரே வேர்டா. இட்ஸ் ஒன் ஆஃப் த கீவேர்ட். இதுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க, ட்ராக் யூசர் ஆக்டிவிட்டி அண்ட் API யூசேஜ். ஓகே ஃபைன். இப்போ நான் இதுக்குள்ள போறேன். ஸோ இதுவும் ரீஜியன் பேஸ்ட் சர்வீசஸ் தான். உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ரீஜியன் பேஸ்ட் சர்வீசஸ். ஓகே, இட்ஸ் கால்டு ரீஜியன் பேஸ்ட் சர்வீசஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கண்டினியூஸ்லி லாக் யுவர் AWS ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. யூஸ் கிளவுட் ட்ரெயில் டு மீட் யுவர் கவர்னன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ஆடிட்டிங் எல்லாமே. இத சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிட்டிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஆடிட்டிங் மீன்ஸ், வாட் இஸ் மீன் பை ஆடிட்டிங்? உங்க கம்பெனில மேபி நடக்கலாம் ஆடிட்டிங். வாட் இஸ் மீன் பை ஆடிட்டிங்? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. ஓகே ஃபைன். வேற வேற ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து நடக்க சொல்ல முடியுமா? செட்டப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை கம்ப்ளை பண்ணும். வெரி குட் வெரி குட். வேற checking the process. கரெக்ட், டு செக்கிங் த ப்ராசஸ். என்ன இப்போ ப்ராசஸ் மேபி அது யூசர் என்ன ப்ராசஸ் டெய்லி பேசிஸ் பண்றாங்க, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதோட டெய்லி பேசிஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் என்ன அப்படின்றத A to Z செக்கிங் த ப்ராசஸ், சிம்பிள் திங். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ட்ரைல் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுன்றத நான் சொல்றேன். நேற்று எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனோடனே மெட்ரிக்லாம் கிரியேட் பண்ணோம், ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி மெட்ரிக் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து அலாரம் செட் பண்ண மாதிரியோ அதே சேம் திங் தான். கிரியேட் எ ட்ரைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நான் கிளவுட் ட்ரைல் ஒன்ஸ் காமிச்சுக்கிறேன். ஒன் செகண்ட், இது டேரக்டா கிரியேஷனுக்குள்ள போகுது. நான் டிஃபால்ட் கிரியேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ நம்ம டேரக்டா கிரியேஷன் பார்ப்போம். ஓகே,
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளவுட் ட்ரெயிலுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். சூஸ் ட்ரெயில் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயிலுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறீங்க. அப்படின்னா லாக்ஸுக்கு அதாவது மெயினா என்ன பண்றீங்கன்னா நேம் கொடுக்குறீங்க. என்ன நேம் கொடுக்குறீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ட்ரையல் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ் இன் மை ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னா சி ஆல் அக்கௌண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். சி ஆல் அக்கௌண்ட்ஸ். இதுல ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சர்வீசஸ் இதான் கடைசியா பாப்பீங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டை மர்ஜ் பண்ணி இப்போ வினோத் தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்னா நீங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல மர்ஜ் பண்ணிடுவீங்க. மர்ஜ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே சப் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க டைரக்டா இந்த அக்கௌண்ட் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டை இதுல நீங்க மெர்ஜ் பண்ணிட்டீங்க, எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாரோட அக்கௌண்ட்டும் சேம் திங் இந்த கிளவுட் ட்ரெயில நம்ம பாத்துக்கலாம். அவங்க என்ன டெய்லி பேசிஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்றத டெய்லி பேசிஸ் நீங்க இதுல பாத்துக்கலாம். ஓகே, பட் ஆனா இன்னும் நம்ம ஆர்கனைசேஷன் சர்வீஸ் வரல, அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரேஜ் லொகேஷன். இப்போ ஸ்டோரேஜ் லொகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் நியூ S3 பக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யூஸ் எக்ஸிஸ்டிங் பக்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் நியூ S3 பக்கெட் நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா என்னுடைய S3 பக்கெட்ல இருக்கக்கூடிய பக்கெட் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல எனேபிள் பண்ணுவேன். யூஸ் எக்ஸிஸ்டிங் பக்கெட் அப்படின்னா ப்ரௌஸ்ல போயிட்டு எனக்கு ஏதாவது சம்திங் ஏதாவது நான் வச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல செக் பண்ண பக்கெட்டோட நேம் கேட்கும். இப்போ பக்கெட்டோட நேம் நான் கொடுத்துட்டு இதில் கொடுத்தேன்னா எக்ஸிஸ்டிங் பக்கெட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் S3 பக்கெட்னா டேரக்டா S3 கன்சோல் பேஜ்குள்ள போகும். அங்க இருக்கிற நீங்க டேட்டாவை நீங்க எதனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை நீங்க ஆக்டிவிட்டி என்னென்ன டெய்லி பேசிஸ் போயிட்டு இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, கேஎம்எஸ். கேஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் தான், ஒரு என்கிரிப்ஷன் ஃபார்மேட்காக. இப்போ எப்படி உங்களுடைய EC2 கீ வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்டடா இருக்கோ அதே மாதிரி தான் இதுல என்கிரிப்ஷன். அதாவது கேஎம்எஸ்கி நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்கன்னா சேம் திங் பக்கெட் கிரியேட் பண்ற மாதிரி புதுசா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸிஸ்டிங்னா எக்ஸிஸ்டிங் கீப்பா இருந்தா நீங்க சர்ச் பண்ணா வந்துடும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை இந்த அக்கௌண்ட்ல. நியூன்னு கொடுத்தீங்கன்னா கூட நியூன்னு எதுவுமே நம்மள்ட்ட இப்போதைக்கு இல்லை. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அடிஷனல் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஃபைல் வேலிடேஷன் பண்ணுமா? ஆமா, எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலிடேஷன் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எனேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல SNS நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்க, எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்க டாபிக் கேட்கும். SNS டாபிக் என்ன அப்படின்றது கேட்கும். நேற்று நம்ம SNS டாபிக் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. ஸோ இல்லை எனக்கு இப்போதைக்கு லாக் மட்டும் பார்த்தா போதும், எனக்கு ட்ரிகர்லாம் பண்ண வேணாம் மெயிலுக்குன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து கிளவுட் வாட்ச் லாக்னா மானிட்டரிங் எனேபிள் பண்ணோம்னா நேற்று நம்ம என்ன பண்ணோம், டேஷ்போர்டில் கிரியேட் பண்ணி மெட்ரிக் சூஸ் பண்ணி ஒன்னொன்றுத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி தான். கிளவுட் வாட்ச் வேணாம்னாலும் விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் உள்ள போகணும். 1 செகண்ட். இதுல கேஎம்எஸ் கம்பல்சரி இல்ல கொடுக்கணும், பட் ஆனால் நம்ம கேஎம்எஸ் பார்க்கல. இதுல நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஈவெண்ட்ஸ். 1 செகண்ட், நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இதுல என்னுடைய ஈவெண்ட்ஸ் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் லாக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஈவெண்ட் டைப் மேனேஜ்மெண்ட் டைப்பான்னு கேக்குது. ஆமா, கம்ப்ளீட் AWS ரிசோர்ஸை என்னோட மானிட்டரிங் பண்ணணுமா, ஐ மீன் லாக் அந்த லாக்ஸ் எடுக்கணுமா? ஆமா, ஃபைன். இல்ல டேட்டா ஈவெண்ட்ஸ், ஏதாவது பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு இல்ல இந்த ரிசோர்ஸஸ் மட்டும் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா இதுல இல்லைன்னா இன்சைட் ஐடென்டிஃபை அன்யூஷுவல் ஆக்டிவிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் வினோத்ன்ற அக்கௌண்ட்ல வேற யாரோ ஐஏஎம் யூசர், இப்போ உங்களுடைய பர்ச் பண்ண ஐஏஎம் யூசர் எல்லாமே வேற யாரோ என்ன பண்றாங்கன்னா சம்திங் VPC கிரியேட் பண்ணி விட்டுட்டு டெலிட் பண்ணாம போயிடுறாங்க, பியரிங் பண்ணிட்டு டெலிட் பண்ண போயிடுறாங்க. அந்த மாதிரி அன்யூஷுவல் ஏதாவது ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும்னா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு மூணுமே நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ மேனேஜ்மெண்ட் வியூல API ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும், உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட்ல இருக்கணுமா இல்ல ஒன்லி ரீட் பர்பஸ் மட்டும் இருக்கணுமா? ரீட் அண்ட் ரைட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரீட்னு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களால லாக்ஸ் பார்க்க முடியும், ஐ மீன் அந்த லாக்ஸை பார்க்க முடியும். ரைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாக்ஸை நீங்க டேரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கோ அதோட டேரக்ட் URL பேஜ்குள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள் S3 போயிட்டு இருக்குன்னா S3 குள்ள டேரக்டா போகும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ டேட்டா டைப் ஈவெண்ட் இதை பாருங்க, இதெல்லாம் எது வேணாலும் எந்த சர்வீஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா S3யோட லாக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துக்கலாம். ரீட் ஒன்லியா ரைட் ஒன்லியா கஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டம் மீன்ஸ் இப்போ என்ன கொடுக்க போறீங்க A to Z நம்ம கொடுத்துக்கலாம். இல்ல பிரதர் நான் ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துக்கிறேன் எனக்கு பார்த்தா போதும்னா அப்படி கொடுத்துக்கலாம். இல்ல லாக் ஆல் ஈவெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று இருக்கு பாருங்க, அதை நீங்க எல்லாம் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா
ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக் எல்லா ஈவெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூவா ஏ டு ஷோ பண்ணி பார்த்துக்கலாம் எப்போனாலும் என்ன ஆக்டிவிட்டி டெய்லி பேசிஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ நான் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டிஃபால்ட் கிரியேஷனாவே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ட்ரெயில் வந்து எப்பயுமே மானிட்டரிங் ஆகிட்டு இருக்கும். நான் எந்த இடத்துலன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் இன்சைட் ஏபிஐ கால். ஓகே ஓகே இப்போ பாருங்க ஃபைனல் ஸ்டெப் வேற எதுவுமே இல்லை. கிரியேட் ட்ரெயில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த சர்வீஸ் பர்டிகுலர் சர்வீஸ் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதோட லாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். பட் நான் டிஃபால்ட் கிரியேஷன் எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே pricing, marketing. Not 1 second. Create even store data type. It's called இப்போ நீங்க GUI எப்படி நீங்க மேனுவலா கிரியேட் பண்றீங்களோ இது எல்லாமே CLI கமாண்ட்ல ஃப்ளாவி கொடுக்கறது. இது இன்னும் நம்ம டூல்ஸ் வரல. இன்னும் ஒரு 1 சர்வீஸ் முடிச்சுட்டோம்னா நம்ம டூல்ஸ்குள்ள போயிடுவோம். அப்போ இந்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் பாலிசி டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனேபிள் பண்ணுவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண தெரியாது இப்போதைக்கு. வெர்ஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த சம் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா சின்டெக்ஸ், அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை ஃப்ரீயா விட்டுருங்க. 1 செகண்ட். டிஃபால்ட் கிரியேஷன் வந்து one second guys. 1 second. Okay, இதுவும் டேரக்டா CLA தான் போகுது. 1 செகண்ட். வினோத், உங்களோட அக்கௌண்ட் பில்லிங் சார்ஜ் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் ஏதாவது எப்படி பிரதர் நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்க அக்கௌண்ட்டோட? பே பண்ணிட்டேன் ஜி. பே பண்ணிட்டீங்களா? ஆமா, 200 ரூபாய் என்னமோ சம்திங் வந்தது, பே பண்ணிட்டேன். ஓகே. இல்ல உங்களுடைய ப்ரீவியஸ் ஈவென்ட் எதுவுமே காட்ட மாட்டேங்குது, அதனாலதான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. நான் பே பண்ணிட்டேன். விபிசி ரன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பை PB4 275 hours. ஓகே, நான் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் செக் பண்றேன். ஓகே, மறுபடியும் பில்லிங் ஆயிருக்கா? இல்ல மறுபடியும் இல்ல. இந்த பில்லிங்க்கு தானே நீங்க சார்ஜ் பண்ணீங்க? ஆமா ஆமா, இதான் பேப்பர்னா. ஆமா, சரி ஓகே ஃபைன். அப்போ ஒன்றும் இல்லை, பில்லிங் எதுவும் சார்ஜ் ஆகல, அதுக்கப்புறம் நியூ எதுவும் சார்ஜ் ஆகல. ஓகே நான் செக் பண்றேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கிளவுட் ட்ரையல் பார்த்தோம்ல, இதுல டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எம்மா நாள் ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் AWS வந்து பாத்தீங்கன்னா நேற்று எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் சொல்லியிருந்தேன், அது மானிட்டரிங் பண்ணி உங்களோட பில்லிங் எல்லாமே டெய்லி பேசிஸ் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸா அனுப்புதோ, அதே மாதிரி கிளவுட் ட்ரைல் இவ்வளவு நாள் இப்போ 90 டேஸ் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கு மேபினா அந்த 90 டேஸ்க்குள்ள நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்களோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும். பட் ஆனா உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஷோ ஆகல. டேரக்டா கிரியேட் ட்ரைல்குள்ள போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் கேட்டேன் பில்லிங் என்ன எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நான் செக் பண்ணிட்டு என்னன்றதை அப்டேட் பண்றேன். ஓகேவா? இந்த ஸ்டெப் மட்டும் உங்களோட ப்ரீவியஸா இப்போ இது வரைக்கும் நீங்க டாஸ்க் எல்லாமே நிறைய பண்ணிருப்பீங்க, EC2ல, S3ல, VPCல நிறைய பண்ணிருப்பீங்க. அதோட இது எல்லாமே நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன டே பை டே என்ன டேல பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ரூட் அக்கௌண்ட் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல IAM அக்கௌண்ட் யாராவது பண்ணிருக்காங்களா உள்ள வந்து அப்படின்றத A to Z டேட்டா பார்க்கலாம். நான் உங்களுக்கு
இருந்தா நான் சொல்றேன். ஒரு செகண்ட். இதுவும் இல்லை. ஓகே ஓகே ஃபைன். இப்போ தட்ஸ் கால் கிளவுட் ட்ரைல். இப்போ கிளவுட் ட்ரைலுக்கான ஏ டு Z வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஆடிட்டிங் த சர்வீஸ் டு செக்கிங் த ப்ராசஸ் சொல்லியாச்சு. எஸ்என்எஸ்னா எஸ்என்எஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் எஸ்என்எஸ் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் சர்வீஸ். யாரு? சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஓகே ஃபைன். இப்போ வேற பிரதர், இதுல நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், இதனால நம்மளுக்கு என்ன யூசேஜ் நீங்க கேட்கலாம். அந்த சர்வீஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ஆக்டிவிட்டி இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஜஸ்ட் இன்டிமேஷன் மட்டும் ஒரு மொபைல். It will give an acknowledgement once the receiver has received it. சூப்பர் பிரதர். ஓகே ஃபைன். வேற எஸ்என்எஸ். சரி, எஸ்என்எஸ்ல ஒரு 3 கான்செப்ட் பார்த்தோம். என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? 2 கான்செப்ட் பார்த்துருப்போம். என்னென்னு சொல்ல முடியுமா? டாபிக்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ் இன்ஃபர்மேஷன் சம்திங். ஒன் செகண்ட். மொத்தம் 3 ஸ்டெப். அது டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து டாபிக்ஸ்னா என்னன்றது தெரியும். வாட் இஸ் மீன் பை டாபிக்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போயிட்டு டாபிக் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட எதையோ நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நான் செகண்ட் ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து டாபிக் 2 கிரியேட் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணணும்னா கிரியேட் டாபிக் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன். செகண்ட் ஸ்டெப் சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு தெரியும் எந்த அக்கௌண்ட்டை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ. மூணாவது வந்து பப்ளிஷ் மெசேஜ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, பார்த்தது கரெக்டா? நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட ப்ரோட்டோகால் எது வேணாலும் இருக்கலாம். கமிங் டு இன்ஃப்ரா இல்ல கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா எஸ்பிஎஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கேட்பாங்க, இல்ல லாம்டால கேட்பாங்க. நம்ம இமெயில் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோல தான் ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். ஜியோனா ஒன்றும் இல்லை பிரதர், சிம்பிள் தான். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன பிரதர்? சிஎல்ஐன்னு சொல்றீங்க, கமாண்ட்னு சொல்றீங்க. ஜியோனா என்னன்னு புரியல. நீங்க இப்போ ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டு எல்லாமே ஒர்க் பண்றீங்களே, ஒரு ஸ்டெப்பா உள்ள போறீங்க பாருங்க, உங்க மவுஸ் கீபோர்ட் மானிட்டரிங் வச்சு. அதுதான் பார்த்தா ஜிஒய், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு இன்டர்ஃபேஸே எல்லாமே கிராஃபிக்கலா இருக்கும். நீங்க ஒன்னொன்னா மேனுவலாவே பண்ற மாதிரி இருக்கும். பட் சிஎல்ஐ அப்படி இல்லை. ஒன்ஸ் ஒரு கமெண்ட் புஷ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்டிவிட்டியா ரிப்பீட்டடா நீங்க எந்த டேல இருந்து எந்த டே வரைக்கும் கொடுக்குறீங்களோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டே இருக்கும். தட்ஸ் கால்டு டெவாப்ஸ். ஓகே ஃபைன். யாரோட இமெயில் ஐடி ஏதாவது சொல்றீங்களா? வினோத் எடுத்துக்கிட்டுமா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை. வினோத், சாரி வினோத் AWS என்ன பிரதர் உங்களுக்கு? 85 கரெக்டா? 85. 82 போட்டிருக்கீங்க. 85. ஓகே 85@gmail.com. ஓகே பிரதர். இப்போ நான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க மெயில் ஐடி வரும். எனக்கு ஸ்டேட்டஸ் நீங்க பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு காட்டும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே. கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு ஒரு லிங்க் வருது. நான் லிங்க் கொடுத்துட்டேன். சக்சஸ்ஃபுல், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு வேணா அதை வாட்ஸ்அப் அனுப்புறேன். ஓகே கன்ஃபார்ம் வந்துருச்சு. இல்ல கன்ஃபார்ம் வந்துருச்சு. ஃப்ரீயா விட்டுருங்க. இது செகண்ட் ஸ்டெப். கன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காகனா உங்க எஸ்என்எஸ் டாபிக்னு நீங்க கிரியேட் அட்டாச் பண்ண உங்க மெயில் ஐடிக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ மூணாவது நீங்க இது வரைக்கும் இது பார்த்தது இல்லையா? பப்ளிஷ் மெசேஜ் நான் பார்த்தது இல்லை. கரெக்டா? பப்ளிஷ் மெசேஜ். ஓகே. இது வரைக்கும் இல்லையா? இங்க மேலே இருக்கும் பிரதர். இப்போ எஸ்என்எஸ் உள்ள போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இப்போ டைரக்டா டாபிக் கிளிக் பண்ண போறீங்க. டாபிக்ல நீங்க கிரியேட் பண்ண டாபிக் இங்க இருக்கும். அதை கிளிக் பண்ணா உங்க டாபிக்கோட நேம், டிஸ்பிளே நேம். டிஸ்பிளே நீங்க கொடுக்கல, ஆப்ஷனல் தான். ஏன்னா டிஸ்பிளே நீங்க மேபி டாபிக் 2 கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெக்குவயர்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் காட்டும். எப்பயுமே ஏஆர்என் வந்து நம்ம AWS இருந்து கொடுத்துருவாங்க. எந்த ஆக்டிவிட்டி நீங்க கிரியேட் பண்ணாலும் கொடுத்துருவாங்க. டாபிக்கோட ஓனர் யாருன்னா வினோத் தான். நெக்ஸ்ட் இதோட டாபிக் வந்து F1 கிரியேட் பண்ணீங்களா இல்லைன்னா ஸ்டாண்டர்ட்ல கிரியேட் பண்ணீங்களா? ஸ்டாண்டர்ட்ல தான் கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அதோட ஐடி, அதோட என் பாயிண்ட் இமெயில் ஐடி யாரு, ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்ல இருக்கு, ப்ரோட்டோகால் இமெயில் பேஸ் தான் கொடுத்தோம். இது எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் தெரியும். கரெக்டா?
இப்போ நெக்ஸ்ட் ஒன்று இங்க இந்த இடத்துல எடிட் டெலிட்னு இருக்கு. எடிட்டா எடிட் பண்ணிக்கலாம், டெலிட்டா டெலிட் பண்ணிடலாம் டாபிக். இப்போ பப்ளிஷ் மெசேஜ் நான் கிளிக் பண்றேன். சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ட்ரைனிங். ஓகே, ஃபார் ட்ரைனிங். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா I know welcome to High Tech Institution. தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய இமெயில் ஐடி. ஓகே ஃபைன். பப்ளிஷ்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பப்ளிஷ்னு ஒரு மெசேஜ் நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த உங்களுக்கு பிரதர் இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி ஏதாவது வந்திருக்கா? ஒரு எது வரலைங்களே. வந்துருச்சு, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். என்னன்னு வந்திருக்கு? ஒரு மெசேஜ் ஃபார் ட்ரைனிங் சொல்லி மெயில் ஐடி மாதிரி வந்திருக்கா? வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், மெயில் வந்திருக்கு, ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே வந்திருக்கு இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்லை பிரதர். இப்போ டைரக்டா இந்த இடத்துல எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம் பிரதர் இவ்வளோ நாள் எல்லாமே ஒரே ஒரு அக்கௌண்ட்ல தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃப்ரீ டயர்ன்றதால ஒரு அக்கௌண்ட்ல நீங்க லிமிட்டடா சொல்லி கொடுக்குறீங்க. ரெக்குவயர்மெண்ட் வரப்போ நிறைய அக்கௌண்ட் நீங்க வச்சுக்கலாம் சொல்றீங்க. ஒரு நிறைய அக்கௌண்ட்னா இப்போ என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்ல 4 பேர் இருக்காங்கன்னா சேம் டைம் எல்லாருக்கும் எப்படி நான் மெசேஜ் வந்து பாஸ் பண்றது, மெயில் ட்ரிகர் பண்றது அப்படின்னா இப்போ நான் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அகைன் இமெயில் கொடுத்துட்டு இதுல என்னோட இமெயில் ஐடி ஓகே. ஸோ இப்போ இது நான் வினோதோட டீம்ல நானு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே ஃபைன். இப்போ நான் அகைன் என்ன பண்றேன்னா டாபிக் 2ல வந்துட்டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அகைன் இமெயில். அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து யாரா ஒருத்தவங்க இமெயில் ஐடி சொல்லுங்க. பிரதர் வாய்ஸ் லோவா இருக்கு பிரதர். இல்லை சாட்ல போட்டு விட்டுருங்க, எனக்கு கோ டு மீட்டிங் சாட்ல யாராவது போட்டு விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். ராமலிங்கா 60@gmail.com போடுங்க. ஓகே ஓகே ஒன் செகண்ட். ராமலிங்கா 60@gmail.com. gmail.com கரெக்ட் தான் பிரதர்? கரெக்டாக தாங்க. ஓகே, நான் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அகைன் நான் டாபிக்ல வந்துட்டேன். இப்போ எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் என் டாபிக்ல இருக்காங்க? மெயினா 3 இருக்காங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் நீங்களும் கன்ஃபர்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இமெயில் ஐடிக்குள்ள போய்க்கிறேன். இமெயில் ஐடிக்குள்ள போயிட்டு எனக்கு அமேசான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் கன்ஃபர்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். கன்ஃபர்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் டாபிக்ல வரேன். வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன் என் டாபிக். மியூட் போட்டுக்கோங்க பிரதர். யாரு வாய்ஸ் பேக்ரவுண்ட்? ராமலிங்கமா? ஓகே, அகைன் ஒன் செகண்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறேன். யா கன்ஃபர்ம் எல்லாருமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஐடி நம்மளுக்கு வந்திருக்கு. ராமலிங்கம், நானு, வினோத் 3 பேர் இருக்கும். இப்போ 3 பேருக்குமே நான் ஒரு டைம் போயிட்டு மெயில்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு வந்து அந்த ஒர்க்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா S3 bucket. ஓகே, S3 bucketக்கு என்னன்னா நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணணும், create the bucket. next one வந்து பாத்தீங்கன்னா bucket to upload the files and folders. next one enable
வெர்ஷனிங், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ 3 ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபார் கிரியேட்டிங் த பக்கெட் ஒரு மெசேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டு S3 பக்கெட் கிரியேட் பக்கெட் அப்லோட் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் சொல்லி சம் டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், யூஆர்எல் நான் கொடுக்குறேன். அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி அந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிட்டு எனேபிள் வெர்ஷனிங்னா வெர்ஷனிங் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணிட்டு நான் பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ உங்க 3 பேர் மெயில் ஐடியும் செக் பண்ணி பாருங்க, நான் அனுப்பிச்ச மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்ட்டு. S3ல வந்திருக்கு ஜி. S3 வந்திருக்கா? S3 செகண்ட் எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. ஒன் செகண்ட். எனக்கு வந்துச்சு பாரு S3 கிரியேட்டிங். எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. மெயில் ஏகப்பட்ட டெக்ன்றதால ஒன் செகண்ட் நான் அகைன் உள்ள வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் லோடிங். ஆனா இது இன்பாக்ஸ்ல வராம ப்ரொமோஷன் சொல்லி மெயில் அதுல இன்னொரு இதுல வருது. இன்பாக்ஸ்ல வராம எதுல வருது? டிராஃப்ட் அந்த மாதிரி சம்திங் வருதா? இன்பாக்ஸ்ல ப்ரமோஷன் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் மேல 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 மேல. ஓகே ஓகே ஃபைன். ஓ இதுல வருதா? ஓகே ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வருது இல்லையா? இப்போ இதுதான் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க டீமுக்குன்னு சொல்லி டெடிகேட்டடா மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் AWSல இருந்து. ஓகே இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்க S3 பக்கெட் நான் இப்போ கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கிரியேட் S3 பக்கெட் அப்லோட் த ஃபைல்ஸ். இதை நீங்க வந்து கிளவுட் ட்ரெயில் கிளவுட் வாட்ச்ல மட்டும் யூஸ் பண்ண வேணாம், எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த SNS ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட் யார் இந்த இடத்துல வினோத்ன்றவங்க இருக்காங்கன்னா, நான் என்ன பண்ணேன், டாபிக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு டாபிக் உள்ள போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனா டிஃபால்ட்டா கிரியேட் பண்றப்ப வினோத் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ராமலிங்கம், சதீஷ் எல்லாருமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணிட்டு எனக்கு தேவையான மெயில அவங்களுக்கு நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். தட்ஸ் கால்ட் SNS. SNSல இருக்கக்கூடிய பப்ளிஷ் மெசேஜ். ஓகே இதுதான் SNS. கிளவுட் ட்ரெயில் மட்டும் நான் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி நான் செக் பண்றேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, இல்ல வேற அக்கௌண்ட் இருந்தா கூட நான் செக் பண்ணி பார்த்து நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஸோ இந்த 3 சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்ல சம்திங் ஏதாவது இருக்கா? இல்ல ஜி. இல்ல சரி ஓகே, நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே ஃபைன். நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா KMS அந்த மாதிரி குட்டி குட்டி சர்வீசஸ் எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஆர்கனைசேஷன் சர்வீஸ் ஒன்று இருக்கு பிரதர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 2 அக்கௌண்ட் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இப்போ ஐஏஎம்மோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இப்போ அட்மின் ரூல்ல ஒர்க் பண்றாங்கன்னா இதுல தான் இருப்பாங்க மேபி. ஓகே இதுல எப்பயுமே ரூட்ல யாருக்கோ வினோத்ன்னு இருக்காங்க. இப்போ ஆட் அண்ட் AWS அக்கௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்க்கு நேம், எந்த இமெயில் ஐடி, அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்க போறீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த AWS அக்கௌண்ட்ல ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்றப்போ மெர்ஜ் பண்றது ஆட் பண்றது எல்லாமே. பட் அது என்ன எதுக்காக இந்த பர்போஸ் அப்படின்றது உங்களுக்கு மேஜரா தெரியணும். அதுக்காக தான். ஓகேவா? நான் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள இந்த சர்வீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த வீக்ல நம்ம என்ன பண்ணலாம், டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே 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 ஃபைன். நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே பேக் எண்ட்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சரி, நீங்க டெலிட் பண்ணிடுங்க. சரி ஓகே டீம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். என்னன்னா அவனுக்கு 3 டேஸா கண்டினியூஸா ஒர்க்ன்றதுனால ரெக்கார்டிங் எதுவுமே அப்லோட் பண்ணல. தேர்ஸ்டே நேற்றுக்கான ரெக்கார்டிங், இன்னைக்கான ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு எல்லாமே நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். அப்லோட் பண்ணிட்டு நான் குரூப்ல அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே 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 தேங்க்யூ டீம். தேங்க்யூ.